அம்மாடி ரோஷினி, எவ்வளவு நேரமா உன்னை காணான்னு தேடிட்டு இருந்தேன். ஆமா, நீ எங்க போன? ரோஷினி ஏன் கூட தான் வந்த பாட்டிமா? அப்படியா? அது எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அதான் ரோஷினியும் என் கூட கூட்டிட்டு போயிருந்தேன். 2 பேரும் ஒன்னா தான் போயிருந்தோம் பாட்டி. சரி விட, பிரச்சனை இல்ல. ஆமாடி ரோஷினி, இந்த பேப்பர் இருக்குல்ல, இதுல எப்படி சமைக்கிறதுன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்க. நாளைக்கு மறுநாள் நடக்க போற போட்டியில இதுல எழுதி வச்சிருக்கிற மாதிரியே நீ சமைச்சீனா வெற்றி உனக்கு தான். சந்தோஷம் தானே பாட்டி? கொஞ்சம் காட்டுங்க அத. இந்தா. என்னப்பா இப்படி சிரிக்கிற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி. இவங்களுக்கு இந்த சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தெரியாது பாட்டி. இதெல்லாம் வேலைக்காகாது. இந்தாங்க புடிங்க. ஆமா சித்து சரியாதான் சொல்றான். ரோஷினிக்கு வீட்டை நல்லபடியா பாத்துக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. அது மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட்ல நம்ம மானமே கப்பல் ஏறிடும். ஐயோ, பெரிய தப்பாயிடுச்சே. நான் இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்க போறேன். அடி என் தங்கமே, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும். ரோஷினி, பயிற்சியெல்லாம் இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். உனக்கு எதெல்லாம் தெரியும்னு சொல்லு. கொஞ்சம் நைட்டு சாப்பிடுறதுக்கு என்ன பண்ண போற, கொஞ்சம் அதை பத்தி சொல்லு. ஏன்பா சித்தார்த், உனக்கு நைட்டு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நம்ம ரோஷினி பண்ணி கொடுப்பா. நான் சொல்றது சரிதானே? பன்னீர் மக்கடி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாட்டி. பன்னீர் மக்கடியா? அட காலக்கிட்டு போ, இவ இன்னைக்கு இதுதான் சமைக்க போறா. சரி ரோஷினி, இன்னைக்கு பன்னீர் மக்கடில இருந்து ஆரம்பிப்போம். சரி போ, சீக்கிரம் சமையல் ஆரம்பி. இந்த காம்படிஷன் முழுக்க முழுக்க உனக்கு சம்பந்தப்பட்டதுதான், தெரிஞ்சுக்கோ. அதனால நீ இதை தனியா தான் செஞ்சாகணும். யாரோட உதவியும் உனக்கு கிடைக்காது. நீ எதிர்பார்க்கவும் கூடாது, சரியா? நீ ருசியா சமைச்சு உன் புருஷங்க எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து நல்லா அசத்திடு. இத பாரு ரோஷினி, நீ எல்லாருக்கும் நான் சொன்னது சரிதானே நிரூபிச்சு காட்டணும். புரிஞ்சுதா?